ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் சிம்பிளாக வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறோங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுட்டேன். குக்கர் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு கடலெண்ணெய் விடுறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். கடலெண்ணெய் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலையை 2ஆக கட் பண்ணி போடுறேன். பட்டை சிறியதாக 3 போடுறேன். ஸ்டார்ப்பு 1 போடுறேன். கிராம்பு 4 போடுறேன். ஏலக்காய் 4 போடுறேன். இதை எல்லாத்தையும் ஒரு பெரட்டிட்டு கட் பண்ணி வச்சுருந்த 2 பெரிய வெங்காயத்தை போடுறேன். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரையிலும் வதக்கணும். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்லா வதக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆயிலை நான் எடுத்துக்கிட்டு நல்லா வதக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரையிலும் நல்லா வதக்கிடணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும். பெரிய தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கி இந்த பதத்துக்கு வரும்போது அரை கைப்பிடி கொத்தமல்லி தழை, அரை கைப்பிடி புதினா போட்டு நல்லா ஒரு வதக்கி விடணும். எப்பவுமே ஒவ்வொரு பொருளும் சேர்க்கும்போது ஒரு வதக்கி விட்டால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு வதக்கி விடணும். 200 கிராம் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுறேன். ஒரு கைப்பிடி அளவு சோயாபீன்ஸ் 20 நிமிஷம் தண்ணீரில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை போடுறேன். இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிடணும். உப்பு தேவையான அளவு போடுறேன். அதன் பிறகு நல்லா ஒரு வதக்கிடணும். பாருங்க, இந்த மாதிரி வதக்கணும். தயிர் தேவையான அளவு போடுறேன். புளிக்காத தயிர், ரொம்ப புளிக்காத தயிர். தயிர் போட்டு இந்த மாதிரி வதக்கணும். பிரியாணி மசாலா 2 டீஸ்பூன்,
மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், 3 பச்சை மிளகாய் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடுறேன். காரம் வேணுங்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கம்மி அனலில் வச்சு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். ஸ்டவ்வை கம்மி அனலில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கணும். இனிமேல் தண்ணி ஊற்றுறதான். நான் 2 டம்ளர் சீரக சம்பா அரிசி எடுத்துக்கிட்டேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி விடணும். 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றிடணும். அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு சாறு எடுத்து வச்சுருந்தேன், அதை ஊற்றிட்டேன். தண்ணியை நல்லா கொதிக்க விடணும். ஒரு கொதி வந்ததும் 20 நிமிஷம் ஊற வச்சு கழுவி தனியாக எடுத்து வச்ச அரிசியை அப்படியே போட்டுடலாம். அரிசி போடும்போது அந்த கொதிஞ்சு வந்தது, அந்த மசாலா மணமெல்லாம் நல்ல வாசனையாக இருக்குது. லைட்டாக கலந்து விட்டு உப்பு புளி காரம் செக் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ அரிசி ஓரளவுக்கு பாதி வெந்து வந்திருக்கு. அரிசிக்கும் தண்ணிக்கும் சரியாக இருக்கும். இப்போ இந்த பதத்தில் குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இது மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டால் போதும். 10 நிமிஷம் கழித்து ப்ரெஷர் எல்லாம் வெளியேறினதும் குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு. பிரியாணி ரெடி. கமன்னு பிரியாணி வாசனையாக இருக்குது. சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டலை, குழையாமல் உதிரி உதிரியாக வந்திருக்கு. ரொம்ப அருமையாக இருக்குது. அளவு எல்லாம் சரியாக இருந்தால் குழையாது, அடிப்பிடிக்காது. இப்போ பாருங்கள், பரிமாறலாம். சைடிஷ்க்கு கத்திரிக்காய் வதக்கியிருக்கேன், அதையும் பரிமாறிக்கலாம். சாதம் பாருங்கள் சாஃப்டாக இருக்குது, உதிரி உதிரியாக வந்திருக்கு. தயிர் பச்சடி, கத்திரிக்காய் எல்லாம் சேர்த்து ஒன்றா சாப்பிடும்போது சுவை ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நன்றி.